10ஆம் வகுப்பு கணித தேர்வில் தவறாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் பதில் என இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாத் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நேற்று நடந்த 10ஆம் வகுப்பு கணித தேர்வில் 10 மதிப்பெண் வினா ஒன்று தவறாக கேட்கப்பட்டிருந்ததாக மாணவர்கள் புகார் தெரிவித்திருந்தனர். தவறாக கேட்கப்பட்ட கேள்வி 47வது கேள்வியின் முதல் பகுதி. y is equal to x squared minus 2x minus 3 is equal to 0 என்ற வரைபடம் வரைந்து அதை பயன்படுத்தி x squared minus x minus b is equal to 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும்ங்கிறது தான் அந்த கேள்வி. இதில் தவறு என்ன அப்படின்னா x squared minus x minus b அப்படிங்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த bங்கிற லெட்டருக்கு பதிலாக 6 அப்படிங்கிற எண் வந்திருந்தால் மட்டும்தான் அந்த சமன்பாட்டை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது மாணவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அரசு தேர்வுகள் இயக்குனர் வசுந்தரா தேவி, இந்த கேள்வி பிரிண்ட் அண்ட் மிஸ்டேக்னால தவறாக கேட்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேள்விக்கான பதில் மாணவர்கள் எழுத முயற்சி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக 10 மதிப்பெண் கூடுதலாக வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்குனர் வசுந்தரா தேவி நம்மிடத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு கணித தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10 மதிப்பெண் கூடுதலாக வழங்கப்படும் என்ற செய்தி மகிழ்ச்சியான செய்தியாகவே மாணவர்கள் ஆசிரியர்கள் தரப்பில் பார்க்கப்படுது. ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் பிரசாத், நியூஸ் 7 தமிழ், சென்னை.